Recording in progress. Hello, good morning, everybody. Am I audible? Thank you so much. நம்மளோட வேல்யூபிளான ஒரு டைம்ல நம்ம வீக்கெண்ட்ல நம்ம நிறைய பிளான் பண்ணியிருப்போம். இங்க போகலாம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் அப்படின்ட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலேஜ் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல வந்து டெக்னாலஜின்றது வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அப்டேட் ஆகணும். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் ஃபார் த 2 days ஒர்க் ஷாப். ஓகேவா? ஸோ 2 நாள்ல வந்து கேன்வால நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கேன்வா எப்படி எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, அந்த 2 நாள் நான் போய் ஒர்க் ஷாப் வந்து நான் அட்டென்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுதா இல்லையா. மெயினா முகமது ஃபுசைல். ஓகே, ஐ எம் a graphic designer and also I am a tutor. I am a product photographer. அமேசான்ல வந்து ஒரு large brand and also I'm taking more workshop on weekend classes. So இந்த மாதிரி ஒரு செஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கம்பல்சரி இதுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டைரக்ட் பாயிண்ட், நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் 1 hour தான் நம்ம கிட்ட டைம் இருக்கு. நான் ஏன் கேன்வா படிக்கணும், நான் ஏன் இந்த கிளாஸ் படிக்கணும், ஜாயின் பண்ணணும், உங்களோட ஆன்சர் என்ன? நீங்க எதுக்காக இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஹானஸ்டா சொல்லுங்க. வீட்டுல அனுப்பிச்சாங்க சார், அதுதான் வந்தோம் அப்படின்ட்டு சொல்லாதீங்க. எதுக்காக நம்ம இன்னைக்கு கேன்வானா என்ன, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? பேஸ்ல ராக்கெட் விட முடியுமா? டிசைனிங் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஸோ மோர் ஓவர் என்ன ஒரு சைக்காலஜி, நம்ம ஒன்ஸ் சாட்க்கு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, as a teacher for my presentation for students. Very good. எதுக்காக நான் இது கேட்கறேன் அப்படின்னா, வந்திருக்கீங்களோ அந்த நீட் நான் மேக்ஸிமம் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன். இது எப்படி அப்படின்னா, கடல்ல மீன் எப்படி இருக்கு அந்த மாதிரி டிசைனிங், சோஷியல் மீடியா டிசைன்ஸ் இருக்கு, இப்போ டீச்சர்ஸ்க்கு பிரசன்டேஷன்ஸ் இருக்கு, ஃபிளையர் டிசைன்ஸ் இருக்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் போஸ்ட் இருக்கு, லோகோ டிசைன்ஸ் இருக்கு, வீடியோ எடிட்டிங் இருக்கு, டாக்குமெண்ட் பிரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நம்ம கேன்வால பண்ண முடியும் டு கிரியேட் பிபிடி ஃபார் கிளாஸ். ஸோ மோர் ஓவர் இந்த பிரசன்டேஷன் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. வீடியோ அண்ட் போஸ்டர் எடிட்டிங். வெரி குட். ஓகே, கேன்வா, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் கேன்வா? நான் வந்து ஒரு கேன்வா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் ஏன் கேன்வா யூஸ் பண்ணோம், கேன்வால எனக்கு என்ன பெனிஃபிட். ஓகேவா? ஓகே, எனக்கு என்ன சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னு பார்த்தா இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், பவர் பாயிண்ட், ஓகே, லைட் ரூம். ஸோ என்ன போய்கிட்டே இருக்கும் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருந்து எல்லாமே கவர் ஆகுற ஒரே ஒரு வெப்சைட் ஒரு ஆப் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்வா. என்னால ஃபிளையர் ஜெனரேஷன் பண்ண முடியும், என்னால சின்ன சின்ன வீடியோ எடிட் பண்ண முடியும், என்னால எல்லாமே வந்து கேன்வால பண்ண முடியும். சரி சார், அது நான் வந்து சைபால் நடத்த கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் மூலமா ஜாயின் பண்ணி நான் போட்டோஷாப் ப்ரொஃபஷனல் லேர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். இது கேன்வா இந்த 2 days கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு சிஸ்டமே தேவையில்லை. கம்ப்யூட்டர், லேப்டாப் தேவையே இல்லை. உங்ககிட்ட மொபைல் இருந்தாலே போதும். எப்படி நீங்க இந்த மொபைல் வச்சு நீங்க ஜாயின் பண்ணி கேன்வா அப்படின்ட்டு போய் ஆப் இருக்கு, வெப்சைட்ல போனீங்கன்னா கேன்வா அப்படி கூகுள்ல போனாலே வெப்சைட்ல வந்துடும் கேன்வா அப்படின்ட்டு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அவைலபிளா வந்துடும். ஓகே, ஸோ இது எப்படி வந்து மொபைல்ல ஆக்சுவலி நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஐ டோன்ட் நீட் எனி டெக் நாலேஜ், கேன்வா ஈஸியா டு ஆக்சஸ். எஸ். ஸோ வந்து உங்களுக்கு டீச்சிங் நாலேஜ் இல்லைன்னா கூட இந்த கேன்வா வந்து ஈஸியா தான். நான் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு நான் கிளாஸ்க்குள்ள போயிடலாம்.
நான் பஸ்ல வந்துகிட்டே இருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். நான் பஸ்ல போயிட்டே இருக்கேன். கிளைண்ட் சடனா ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஒரு ஃபிளையர் வேணும் அப்படின்ட்டா. நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். என்கிட்ட சிஸ்டம் எதுவுமே கிடையாது. மொபைல் மட்டும். ஐ ஹேவ் சம் டிசைனிங் நாலேஜ். எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் எப்படி இருக்கணும், அவுட்புட் ப்ரொஃபஷனலா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். கேன்வா ஓபன் பண்ண ஒரு எனக்கு 500 எப்பவுமே ரெகுலரா கொடுக்குற 500ல இருந்து நான் என்ன சொன்னேன், சார் நான் ஒர்க்கிங் ஃபைல் நான் அனுப்ப மாட்டேன், வெறும் ஜேபேக் மட்டும் தான் அனுப்புவேன் அப்படின்ட்டு 300 ருபீஸ் 6 ரூபாய் ஏர்ன் பண்ணது 300 ரூபாய். இது எப்போனா நான் காலேஜ் டைம்ஸ் ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இது வந்து உங்களால ஏர்னிங்ஸே எடுக்க முடியும் கேன்வா மூலமா. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து உங்களுக்கு சொல்றேன். சைப்பா எதுக்காக வந்து ஒரு கம்மியான காஸ்ட்ல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, யூ ஷுட் கெட் பெனிஃபிட். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளோட 2 days ஒர்க் ஷாப்ல நான் என்னென்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் நீங்க வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்லைன்னா ஏற்கனவே பிசினஸ் பண்றீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், இப்படி ஒரு சோசியல் மீடியாவே டிசைன்ஸ் போடுறது எப்படி ப்ரொஃபஷனல்ஸா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் டிசைன் பண்ணும்போது, மெயின் அதுதான். கேன்வால நீங்க ஓபன் பண்ணி கண்டென்ட் காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா என்னென்ன பார்க்கணும் ஒரு டிசைன் பண்ணும்போது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி கிளாஸ்ல ஐ வில் ஷோ யூ ஹவு டு பாருங்க ஒரு ப்ராம்ப்ட் மூலமா. ஓகேவா? கேன்வா ஓகே போயிட்டீங்க. பட் நான் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்ப காட்டுறேன் பாருங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போனா 120 ரூபா அப்படின்னு சொல்றேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டு அதுல ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஓகேவா? ப்ரொஃபஷனலா என்னோட பக்காவா என்னோட ஃபேஸ் அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணி என்னோட ஹேர் டீடைல்ல இருந்து ஐ டீடைல்ல இருந்து இதுக்கான ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு கொடுத்து மாத்துறதுன்ட்டு எண்ட் ஆஃப் தி செஷனை நான் சொல்றேன். ஓகே? ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா போய் போட்டோ ஷூட் எடுக்கணும். அது போயிட்டு நீங்க டிஎஸ்எல்ஆர் இல்ல எங்க ஆக்சுவலா டிஎஸ்எல்ஆர் நான் எடுக்கல இந்த போட்டோ. ஓகேவா? நான் என்ன பண்ணேன், நான் ஜஸ்ட் ஃபேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்டா என்ன பண்ணேன் போட்டு நான் எடுத்துட்டேன். ஓகே? ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எடிட் பண்றோம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங்? உங்களுக்கு கிளாஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாமா, போயிடலாமா? எஸ். ஓகே. 30 பேர் இருக்கீங்க, 3 பேர் தான் எஸ்ன்றீங்க. ஓகே. ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல எப்படி ஏர்ன் பண்றதோ நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து இந்த கேன்வா படிச்சிட்டீங்க, மாத்துறது அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கோங்க. என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ், சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டம்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நீங்க மொபைல் யூஸ் பண்ண சம்டைம்ஸ் உங்க டச் ப்ராப்ளம் இருக்கும், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல மொபைல் நல்லா ஆண்ட்ராய்ட் மொபைல் நல்லா கிளீனா இருக்கு, கீழே போட்டுலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஜூம் ஆகும், அலைன்லாம் ஆகும். ஓகே. விச் இஸ் பெட்டர், லேப்டாப் ஆர் மொபைல்? எப்பவுமே லேப்டாப் மொபைல்லயும் டிசைன் பண்ண முடியும். நான் மொபைல்லே பண்ணியிருக்கேன், மொபைல்லயும் பண்ண முடியும் ஈஸியா. நம்மளுக்கு அந்த டச்சை யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த செஷன்ல வந்து ஸ்பேஸ் பீப்புள்ஸும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ மேக்சிமமா இப்போ ஒண்ணும் கிடையாது, உங்களாலேயே பார்க்க முடியும். ஜஸ்ட் புட் யுவர் ஏஜ். உங்க ஏஜ் மட்டும் போடும், பேர் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் யுவர் ஏஜ். எல்லாருமே தெரிஞ்சிடும் எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்க 48 அலந்துடலாம். ஸோ நம்மளோட ஹையர் 48, 20 to 16, மினிமம் 16 இருக்கு, 48 ஹையஸ்ட் இருக்கு. ஸோ 40, 28, 18, 17 சிஸ்டர்ஸா 17. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 17, 18, 16, 20, 28, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி 15 ஹையஸ்ட். கொஞ்சம் 15ல இருக்கீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஏஜ் கேட்டகரி உங்க கேட்டகரியில நம்மளோட
ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. பிகாஸ் இப்ப நான் வந்து ஒரு காலேஜ்ல போய் நான் லெக்சர் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களால ஈஸியா கேப்சர் முடியும். பட்டுன்னு அடிக்கும் வந்து ரொம்ப 10th ஸ்டாண்டர்ட் பசங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிளாஸ் 48 ஏஜ் 50 ஏஜ் அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொறுமையா எடுக்கணும். இப்போ நம்ம இந்த கன்வீனியன்ட்டா போகும். ஓகேவா? புரிஞ்சுச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. சோ ஓகேவா? சோ திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்க அப்படின்னு போட்டாலே இந்த ஒரு வெப்சைட் தான். ஓகேவா? லாகின் பண்ணாதவங்க லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகனா ப்ராஜெக்ட் வெயிட்டிங்க அதுல சேவ் ஆயிட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி போன இந்த செஷன்ல எடுத்த கிளாஸஸ். ஓகேவா? சோ வந்து உங்களோட ப்ராஜெக்ட். சோ எல்லாரும் கேன்வா ஓபன் பண்றீங்களா? ஜஸ்ட் 1 hour. இந்த 1 hourல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு எப்படி அப்படின்னு லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கிளாஸ் முடிக்கிறோம். ஓகேவா? சோ நம்ம வந்தோமா சும்மா வேலை வேலைன்னு பேசணுமெல்லாம் கிடையாது. செய்ய அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஓகே. சோ கமிங் டு கேன்வா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் இன்டர்ஃபேஸ். இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி டிஃபரெண்ட் இன்டர்ஃபேஸ் நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல இன்கேஸ் மொபைல நீங்க பார்க்கும்போது சம்டைம்ஸ் சில இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சுருக்கி கீழே இருக்கும், மேல இருக்கும், லெஃப்ட்ல இருக்கும், ரைட்ல இருக்கும். பதட்டப்படாதீங்க, கரெக்டா பாருங்க. ஓகேவா? So okay, moreover, first of all, we are going to create a okay social media post. சோஷியல் மீடியா போஸ்ட்னா பர்சனல் மீடியா போஸ்ட் அப்படின்னா சோஷியல் மீடியால என்னென்ன வருது? இன்ஸ்டாகிராம் வருது, ஃபேஸ்புக் வருது, ட்விட்டர் வருது, யூடியூப் வருது, வாட்ஸ்அப், ஆன்லைன் என்ன இருக்கோ அது எல்லாமே சோஷியல் மீடியா. ஓகே. சோ சோஷியல் மீடியால ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு போஸ்ட் பண்ண போறோம். ஏதாவது நீங்க பிசினஸ் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணலாம். யாராவது பிசினஸ் பண்றீங்களா? ஏதாவது இந்த பிரியாணி செய்யறது, இல்ல வந்து மெஹந்தி பிசினஸ், anything like that. Soap and oil. Okay. Soap and oil. So soap and oil. Alpha Energy World அப்படின்றீங்க. What is the online? What is the source அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சோப் அண்ட் ஆயில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோப் அண்ட் ஆயில் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சோஷியல் மீடியா போஸ்ட் இப்ப வச்சு நம்ம எப்படி ஒரு போஸ்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா உங்க இன்டர்ஃபேஸ்ல போனோன்னே சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எதுக்காக நீங்க போஸ்ட் போட போறீங்க? இன்ஸ்டாகிராம்ல 4:5 நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த ஃபீட்ல வந்து வரும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடலாம், ஃபேஸ்புக் போஸ்ட், டிக்டாக்லாம் நம்ம கண்ட்ரில இல்ல, பட் மற்ற கண்ட்ரில டிக்டாக் வந்து இருக்கு. ஓகே. நம்ம இன்ஸ்டாகிராம் சாரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஓகேவா, ஃபேஸ்புக் கவர், இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப் தம்ப்நெயில், ஓகே, யூடியூப் கேன்வா சோஷியல். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? லிங்க்டின் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராம் கிளிக் போறோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நம்ம பண்ணணும். ஓகே. நிறைய இருக்கு. லைக் நிறைய இருக்கு. இந்த பிரசன்டேஷன் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா we will see on the workshop. ஏன்னா அது இன் டீட்டெயிலா சொன்னாதான் அது வந்து புரியும். ஒரு பிரசன்டேஷன் தான் மார்க்கெட்லயே டாப்ல இருக்கு. ஓகேவா? அவங்களோட பிராண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா. ஓகே. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவுக்கு போஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் அந்த போஸ்டர் கிளிக் பண்ணணும். நம்மளுக்கு சைஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? வெரி குட். சோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சோப்புக்கான நம்ம போறோம். அப்ப நம்ம என்ன போடணும்? டிஸ்கிரைப் யுவர் ஐடியல் டிசைன். இந்த மேல இருக்கா சர்ச் அப்படின்னு இருக்கா. சோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எஸ் அப்படின்னு நம்ம போட்டு என்டர் கொடுப்போம். என்ன கொடுக்குறோம்? சோப், வெறும் சோப் மட்டும் தான் போடுறோம். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ். இதுல ஒரு செக்மேட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா கேன்வா, இன்கேஸ் நீங்க ப்ரோ லெவல் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன். பாத்தீங்களா தெரியுதா இங்க க்ரௌன் அப்படின்ட்டு? உங்க போன்ல ஜூம் பண்ண தெரியுமா? சரியா, ஜூம் ஹேவ் ஆல்வேஸ் ஆப்ஷன் ஆஃப் ஜூம். உங்களுக்கு இன்னும் க்ளோஸரா தெரியும். இந்த அப்கிரேட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம். ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு ஓகே சோப்புக்கு வந்து எது பெஸ்டா. ஓகே, ஸோ வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோப்பு பிளையர் போடலாம். போஸ்டர், இல்ல போஸ்டர் போட என்ன வரும்? பிளையர் போட்ட வரும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீட் அண்ட் கிளீனா இருக்கிற இந்த ஒரு போஸ்ட் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணி டிராக் பண்ணா போதும், இல்ல கிளிக் பண்ணா கூட உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் என்ன போடலாம்? போடலாம். சும்மா என் பேரை கம்பெனியா போட்டுங்க. இல்லைன்னா வந்து ஜெயில் சோப்பு டப்பா, ஜெயில் சோப். ஸோ ஹெட்டிங் ஏதாவது சொல்லுங்க. கண்டென்ட் நீங்க கண்டென்ட் தான் நம்ம இதுல போடணும். ஸோ எதுவுமே கிடையாதுமா. இப்போ கேன்வா ஓபன் பண்ணி நம்ம டிசைனை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்மளோட கிரியேட்டிவிட்டி மூலமா இதுல எப்படி போடுறது? மொபைல்ல இருந்துச்சு அப்படின்னா we can able to டபுள் கிளிக். ஓகேவா? இது வந்து செலக்ட் ஆயிடும். ஓகேவா? மொபைல்ல இல்ல சிஸ்டம்ல பண்றீங்க அப்படின்னா டபுள் கிளிக் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம், செலக்ட் ஆயிடும். ஓகேவா? இது கிளிக் பண்ணி ஓகே. டெக்ஸ்ட் செலக்ட் பண்றது எப்படி அதுதான் நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜெயில் சோப் அப்படின்னு ஃபுசைல் அப்படின்னு இருக்குது, வெறும் ஜெயில் சோப் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். உங்க அட்ராக்டிவா ஏதாவது எழுதி கொடுங்க பார்க்கலாம். அட்ராக்டிவா என் பேர் சொல்லுவாரு. எனி அட்ராக்டிவ் ஹெட்டிங். இந்த சோப்புக்கு வந்து என்ன ஒரு நல்ல ஒரு பேர் கொடுத்தா சோப்பு வாங்கி எல்லாரும் தேய்ப்பாங்க. அல்லூர் நேச்சுரல். ஓகே, பர்ஸ் அல்லூர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹெட்டிங் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் நல்லா போல்ட் பண்ணிக்கிறோம். இங்க போல்ட் இருக்கு, இருக்கு. இது வேண்டாம். இது ஸ்ட்ரைக் அடிக்குது, இது வேண்டாம். ஓகேவா? சோ இது வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இது ரெண்டு தான் பண்ணும். மற்றபடி கேஸ் அந்த மாதிரிலாம் போகாது. அப்பர் அண்ட் லோயர் மட்டும்தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்? அப்பர் கேஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். அட்வான்டேஜ்னா தெரியுமா என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது? நம்ம போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணா we have to download font. டவுன்லோட் பண்ணாதான் நம்மளோட போட்டோஷாப். இதான் போட்டோஷாப், அவுட் ஆஃப் த சிலபஸ் கூட நினைக்காதீங்க. ஸோ போட்டோஷாப்ல வந்து இப்போ இதுல என்ன ஃபாண்ட் இருக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆப்ரிஸ் கோட் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபாண்ட் வந்துடும். அது ஆப்ரிகாட்ஸ் அப்படின்ட்டு அந்த ஃபாண்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீகாட் ஃபாண்ட் இல்ல. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிளேயர் பண்றதுனால நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அல்லூர் நேச்சுரல் போட்டாச்சு. இதுக்கு ஃபாண்ட் தேவை. ஃபாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு கலர் ட்ரெஸ் போடுறோமோ ஒரு கலர் ஃபாண்ட் இருக்கும். ஓகேவா? ஃபாண்ட் கலர் இது இருக்கும். இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்? கார்ப்பரேட் அப்படின்னு கிளிக் பண்ண. கார்ப்பரேட்னா என்ன? நீட்
எலகன். ஓகேவா? ஸோ சோப் பண்றதுனால நம்ம கொஞ்சம் தின்னான ஃபாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். எனி சரி, ஓப்பன் சான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிரியேட்டிவ் டிசைன்ஸ்குள்ள போகலாம். ஓகேவா? எடுத்தோட நம்ம கிரியேட்டிவ் போகணும்னா பேசிக் வந்து நம்மளால முடியாது. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்றோம்? டெக்ஸ்ட் போட தெரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் போடுறது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. போயிட்டு கேன்வான்னு போட்டு அதுல சோஷியல் மீடியால போயிட்டு ஏதாவது ஒரு போஸ்டரை ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் போட்டு பாருங்க. டெக்ஸ்ட் வந்துருச்சா? இப்போ போட்டோ போடுங்க. ஓகேவா? ஓகே. வெறும் மத்தவங்க ட்ரை பண்ணலையா? எஸ், வெரி குட். ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் அ சோப் போட்டோ. ஓகேவா? அப்படின்னு பாத்தீங்கன்னா சோப் அப்படின்னு நம்ம போடுறோம். சோப் போட்ட உடனே நம்மளுக்கு சில சோப் இமேஜஸ் எல்லாம் வருது. ஓகேவா? அது ஒரு சோப். ஓகே. ஸோ இந்த சோப் நல்லா இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்? ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ண. கூகுள்ல போயிட்டு ஒரு போட்டோ டவுன்லோட் பண்றது உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு கூகுள்ல போயிட்டு போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்ல சேவும் பண்ணிக்கலாம். கூகுள்ல இருந்து ஒரு போட்டோ டவுன்லோட் பண்ணி ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி ரீப்ளேஸ் பண்றோம்? இங்க அப்லோட் அப்படின்னு இருக்கு. ரெண்டு வே மெத்தட் இருக்குமா? ஒன்னு நீங்க ஓகேவா? இல்ல அப்படின்னா யூ கேன் கிளிக் அண்ட் ரீப்ளேஸ். ஓகேவா? ஸோ இதுல போனீங்க அப்படின்னா யூ கேன் ரீப்ளேஸ் த இமேஜ். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணும்போது இங்க பாருங்க, அப்லோட் அப்படின்னு கொடுத்து இந்த இமேஜை அப்லோட் பண்ணுங்க. என் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அதை அப்லோட் பண்றீங்க. இங்க இருக்கு பாருங்க. சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க நல்லா பார்த்துக்கோங்க. அப்லோட் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதை நான் அப்லோட் பண்ணி என்னெல்லாம் கொண்டு வரணும், என்னோட அப்லோட் கேட்டகரியில இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அப்லோட் கேட்டகரியில இதெல்லாம் இருக்கும். காப்பி பேஸ்ட் ஒர்க்ஸ் வேறு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த இமேஜ்ல ரீப்ளேஸ் பண்ண போறோம் அங்க போய் விட்டாதான் இது உள்ள வந்து அப்லோட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் நம்ம எடுத்துட்டு வரலாம். இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேன்வால போயிட்டு பேஸ்ட் இமேஜ். ஓகேவா? இமேஜ் பேஸ்ட் பண்ணிட்டு உள்ள இப்படி டிராக் பண்ணி விட்டால் போதும். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு இது போடுறேன். இப்போ இந்த போட்டோ ஓகேவா? லோட் ஆகி டவுன் குவாலிட்டியா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்றீங்க, இமேஜை எடுத்துட்டு வந்து இதுல பேஸ்ட் பண்றீங்க. வந்து இந்த பாக்ஸ்ல இப்படி டிராக் பண்ணி விட்டாலே அதுக்குள்ள போயிடும். ஓகே சார், நான் இப்போ டிராக் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சோண்டு அலைன்மெண்ட் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் பண்ணும். எப்படி பண்ணும்? ஓகே. ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். டபுள் வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் ஜூம் பண்றீங்க அப்படின்னா இது ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஹவு டு பேஸ்ட் இன் மொபைல் அப்படின்னு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து கூகுள்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் காப்பி பண்றீங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணும்போது ஓகேவா? மோர் ஓவர் மொபைல்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஐ வில் அட்வைஸ் யூ டு டவுன்லோட் தி இமேஜ். அப்பதான் ஹை குவாலிட்டி வரும். ஓகேவா? ஏன்னா இப்போ மொபைல்ல வந்து நீங்க காப்பி பண்றதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்க கேலரியில வந்துடும். அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட்ல கலர் லைட்டா மாத்துறோம். பேக்ரவுண்ட செலக்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா மேல கலர் காட்டும். அந்த கலரை செலக்ட் பண்ண உடனே கலர்ஸ் வந்து நம்ம காட்டும். வி ஆர் கோயிங் வித் லைட் கலர்ஸ். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் போகலாம்? லைட் பர்பிள்,
ஓகேவா? ஸோ கிரேடியன்ஸும் இருக்கு, ரெண்டுக்கு லைட் பர்பிள், எல்லோ. ஸோ எல்லோவுக்கு போயிடலாம். எல்லோ இஸ் லுக்கிங் ஃபைன். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஆர் நேச்சுரல் ஷாப் அப்படின்னு ஆர்டர் ஆர்டர் நவ் அப்படின்னு நம்ம கொடுத்து எக்ஸல் மார்க். ஓகே. இங்க பேர் கூட போடலாம். என்ன போடலாம் பேரு? என்ன போடலாம்? மிராக்கிள். வேண்டாம், மிராக்கிள் வேண்டாம். அதுல போட்டிருக்காங்க காசா. ஸோ காசா. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம டூப்ளிகேட் கொண்டு வருது? சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க டூப்ளிகேட் எப்படி கொண்டு வருது அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. மொபைல் இங்க மேல வந்து டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்துடும். சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க கிளிக் பண்ணி ஆல்ட் பிடிச்சிக்கிட்டே ஆல் ஒன் அப்படின்ட்டு அதுல போட்டிருக்கிறதுனால நான் போடுறேன். ஓகேவா? அந்த சோப் பேர் என்ன இருக்கு நீங்க போடுறீங்க. லாஸ்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க. இங்க வந்து ஆல்ட் பிடிச்சிக்கிட்டு நீங்க இங்க எடுத்துட்டு வந்து ஆர்டர் நோ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் டெக்ஸ்ட் எப்படி போடணும், இமேஜ் எப்படி போடணும், அவ்வளவுதான். மத்தபடி நான் உங்களுக்கு கிரியேட்டிவா தான் சொல்லி கொடுப்பேன். எப்படி டெக்ஸ்ட் அதுல போடணும், எப்படி இமேஜஸ் அதுல போடணும், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஆர்டர் நோ. சார் நம்ம ஏதோ ஒரு டிசைன் வந்து இதுல போட்டிருக்கோம், பண்ணியாச்சு. இது அவுட்புட் எடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்க போடுவீங்க. ஓகேவா? ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட். ஓகேவா? டவுன்லோட் ஃப்ரீ டவுன்லோட் தான். டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறீங்க. வேணுமா என்ன வேணும் அப்படின்ட்டு கிளிக் ஜேபேக். ஜேபேக்கா கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு இந்த சைஸ்ல எதுவுமே அப்படின்னு கொடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுவே இந்த மாதிரி லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட பிசினஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என்னால வந்து இந்த மாதிரி ஃபிளையர் டிசைன்ஸ்லாம் போஸ்ட்லாம் பண்ண முடியும், ப்ரொஃபஷனலா பண்ண முடியும் அப்படின்ட்டு மார்க்கெட் பண்ணுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா எப்படி காசு ஏர்ன் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. ஸோ திஸ் டிசைன் இஸ் ஃபார் 99 அப்படின்னு போடுங்க. 10 பேர் வந்து 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு, 30 நாளைக்கு 30,000 ரூபாய், அவ்வளவுதான். ரெகுலரா ஒரு கண்டென்ட் மொபைல்ல சொல்லித்தாங்க சார். ஓகே. மொபைல்ல பண்றது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் சிஸ்டம்ல பண்றது எப்படின்னு பார்த்துட்டேன். இப்போ நான் மொபைல் ஓபன் பண்றேன். ஓபன் பண்றேன். சாரி, மொபைல்ல வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது. மொபைல்ல சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். சிஸ்டம்ல யூஸ் பண்றது எப்படின்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? வெரி குட். ஈஸியா இருக்கா? வந்தீங்க உங்க ½ டைம்ல ஒரு போஸ்டர் எப்படி பண்ணும் அப்படின்ட்டு கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. எல்லா மொபைல் ஓபன் பண்ணிட்டீங்களா? மொபைல்ல கேன்வா அப்படின்னு போயிட்டீங்களா? வெரி குட். ஸோ மொபைல் ஓபன் பண்ணிட்டீங்க, கேன்வாக்குள்ள போயிட்டீங்க. ஒரு நிமிஷம். ஓகே. அப்படியே லைன்ல இருங்க. என்னால ஷேர். எஸ். சிஸ்டம் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? இப்ப நான் பண்றது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஓகே.
நான் போன்ல இருந்து நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனு, இன்கேஸ் உங்களுக்கு ஷேர் ஸ்பெசிஃபிக். ஓகே, மொபைல் பண்ணிருக்கேன், தெரிகின்றதா? உம், சரி, சரி. ஓகே, இப்போ தெரியும் இல்ல? ஸோ now ஃபார் மொபைல் யூசர்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆன் யோர் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்கா, இந்த கிளிக் பண்ண தெரியாதாங்க, நம்ம ஜஸ்ட் அப்படியே போயிடும். ரெட் கலர் இருக்கா சோஷியல் மீடியா அப்படின்னா, யூ வில் கெட் அன் இன்டர்ஃபேஸ் லைக் திஸ். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்த ஐக்கான் இருக்கு, அது யூ வில் கெட் இன் டு திஸ் இன்டர்ஃபேஸ். ஒரு மாதிரி பிளெயினான இன்டர்ஃபேஸ் கிடைக்குங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, அது லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சோப் அப்படின்ட்டு, சோப் அப்படின்ட்டு. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வேற ஏதாவது இந்த ஓகேவா, இந்த ஆன்லைன் அரபிக் கிளாஸ் வந்து பண்ணலாம். ஓகேவா, அரபிக் ஆன்லைன் கிளாஸ் அப்படியே நீங்க டைப் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் அரபிக் கிளாஸ் வந்து வரும். ஆன்லைன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம we are going to take 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 இதை எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கோ செலக்ட் பண்றோம், அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணணும். எப்படி இது? ஓகே, ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த லோகோ வந்து கிளிக் பண்றீங்க, மேல டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, டெலிட் பண்ணிடுங்க. ப்ரொக்லைன் அப்படின்றது அது பேர் என்னன்னு தெரியல, கோட்ஸ் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி டெலிட் ஆயிடுது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஒய் சூஸ் அஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு இது போடுறீங்க, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது செலக்ட் ஆகும். ஓகேவா, ஆன்லைன் அரபிக். நான் என்ன போட்டேன், ஏஆர்ஏபி போடல, சி அரபிக் அடியன்ஸ் கொடுக்கும்போது அர பி டிஐசி அப்படின்னு கொடுத்தேன்னா அர கிளாஸ். ஓகே, அரபிக் கிளாஸ் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்றீங்க. இப்போ இதோட சைஸ் எப்படி மாத்துறது, நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இது பாருங்க அப்படின்னா செலக்ட் ஆயிடும். ஓகேவா, அப்படியே ஸ்கிரீன்ல செலக்ட். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு அதுல கிளிக் ஆகக்கூடாது பண்ணிக்கிட்டு, அப்படியே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்படி ஜூம் பண்ணா ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் பண்ணா சின்னதாகும் டெக்ஸ்ட். ஓகேவா, நான் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது இப்படி இது ஓப்பன் செலக்ஷன்ல இருக்கணும், அதாவது டெக்ஸ்ட் செலக்ஷன் வரும். டெக்ஸ்ட்னா எடிட்டபிள், இது வந்து கீழே கீபோர்ட் மாதிரி ஜூம் பண்ணும்போது. ஓகேவா, பேக் வந்துட்டு ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேல செலக்ட் பண்ணா இந்த மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருதா, அப்படியே என்ன பண்ணும், ஃபாண்ட் மேல பண்ணும், ஜூம் பண்ணும், ஜூம் ஆகுதா. ஓகே, சோ இப்படி வச்சிருக்கீங்க, லேர்ன் அரபிக் கிளாஸ் அப்படின்றீங்க. கோர்ஸ் ஃபெசிலிட்டி, ஸ்டூடெண்ட் சப்போர்ட், இன்டராக்டிவ் கிளாஸ், எக்ஸ்பர்ட் கோச்சிங், இதுவே இருக்கட்டும். ஓகேவா, சோ அது வேணும் நீங்க மாத்திக்கோங்க. ஓகே, சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்து, இமேஜ் ஏன் இந்த இந்த இது மேல இருக்கிற மாதிரி, இந்த சர்க்கிள் மேல இருக்கிற மாதிரி தேவையில்லை. ஏன்னா அது இமேஜ் டெலிட் பண்ணோன்னே பின்னாடி வந்து ஒரு மாதிரி கிரீன்ல தான் வந்துடும். செலக்ட் பண்றேன், டெலிட் இமேஜ். ஓகேவா, எனக்கு ஃப்ரேமே வேண்டாங்க, நான் டெலிட் கொடுத்துட்றேன், போயிடுது. ஓகேவா, பாத்தீங்கன்னா நான் ஒரு அரபிக்கான ஒரு போஸ்டரை போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேவா, சோ அரபிக் போஸ்டர்
வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இமேஜஸ் வந்து அரபிக் போஸ்டர் பண்ணும்போது நல்லா கேளுங்க. we should not use any type of அந்த மாதிரி யூஸ், பட் அரபிக் லெட்டர்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? லெட்டர்ஸ். டோன்ட் யூஸ் எனி டைப் ஆஃப் என்ன சொல்றது, பொம்மை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அரபிக் போஸ்டர். எஸ் மா ஸ்கிரீன் இஸ் நாட் விசிபிள் பிகாஸ் Chrome. Okay. So Arabic posters. Just ஏதாவது ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ வி ஆர் கோயிங் டு டவுன்லோட். ஒரு நிமிஷம் இருங்க. கூகுளில் போங்க, ஏதாவது ஒரு அரபிக் மஸ்ஜித் ஏதாவது ஓபன் பண்ணிக்கோங்க. மஸ்ஜித். ஓகேவா? அரபிக் போஸ்டர் பண்றதுனால மஸ்ஜித் கரெக்டா. ஸோ மஸ்ஜித் அப்படின்னு போட்டு ஓகே. ஸோ மஸ்ஜித் பண்ணுறீங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுக்குறீங்க. டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். குரோம்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ண, கீழே பாருங்க. ஓகேவா? கேலரி. ஓகேவா? கேலரி நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் மேல இருக்கா. ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் வந்து நான் கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், ஆட் டு பேஜ். ஸோ ஆட் டு பேஜ் கொடுத்தா என்ன ஆகுது, எனக்கு அந்த பேஜுக்குள்ள ஆட் ஆயிடுது. நான் என்ன பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி பெருசாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 டாட்ல ஏதாவது ஒரு டாட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. இந்த 4 லெஃப்ட் சைட்ல இருக்கு விரல் எங்க வச்சிருக்கணும், அங்க ஒரு ஒயிட் கலரா சர்க்கிள் வருதா. ஸோ அங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பெருசாக்கிட்டு நான் இங்க இப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட் டு பேக் கொடுக்கணும், பின்னாடி வந்து போகணும். என்ன கூட எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இந்த லேயர்ல ஓகேவா, லேயர்ல சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து இப்போ நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து அரபிக் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இப்போ நல்ல கிளாஸ் அப்படின்ட்டு இந்த கம்ப்ளீட் டெக்ஸ்டே வந்து நான் பெருசாக்கணும். ஓகேவா? எப்படி பெருசாக்குறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வாய்ஸ் ஆடிபிளா தான் தானே இருக்கு. எஸ், தேங்க்யூமா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, லேர்ன் அரபிக் கிளாஸ் லாங் ப்ரெஸ் பண்றீங்க, செலக்ட் பண்றீங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணோன்னே கீழே வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுதா, அதுல செலக்ட் மல்டிப்ளை அப்படின்னு இருக்கு பாருங்க. செலக்ட் மல்டிப்ளை அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு வேற எதுவுமே பண்ணாதீங்க, செலக்ட் மட்டும் பண்ணுங்க. கோர்ஸ் அப்புறமா இந்த ஜூம் பண்ணுங்க, எக்ஸ் கொடுத்துட்டு நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ அன்டூ பண்றது அப்படின்னா மேல இருக்கு பாருங்க, மார்க் மாதிரி இருக்கா. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்டூ. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, செலெக்ஷன்ல அந்த சின்ன சின்ன புல்லட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த புல்லட் பாயிண்ட்டையும் நீங்க செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், செலக்ட் மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டு 1 2 ஃபர்ஸ்ட் நான் புல்லட் பாயிண்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா
அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஹெட்டிங் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. இங்க இருக்க குரூப் அது குரூப் ஆயிடும். இப்ப நான் பெருசு பண்ணும் போது ஒரே இதே எல்லாமே பெருசா ஆகுது. அப்படியே என்ன பண்றீங்க, வெளியே எங்கேயாவது கிளிக் பண்ணுங்க, அந்த செலெக்ஷன் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஜூம் அவுட் பண்றீங்க, அப்படியே டாக்குமெண்ட் ஜூம் ஜூம் அவுட் ஆகுது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கெட் டு நோ ஹவு த எங்க ஃபாண்ட் எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ஆன்லைன்ல போயிட்டு நான் ஒரு லோகோ மட்டும் எடுத்துட்டு வரேன். சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஒரு லோகோ நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்க கூகுள்ல போயிட்டு. ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கிற அந்த டவுன்லோட் பண்ணிருக்கிற நான் கொண்டு வந்து இங்க போடுறேன், கேலரி போறேன், பேஜ். ஸோ ஆட் டு பேஜ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆட் டு பேஜ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ கிராப். ஓகேவா? கிராப் கொடுத்துட்டு நான் கிராப் வந்து பாத்தீங்கன்னா கிராப் கொடுக்காம நான் ஒரு ஷேப் போடுறேன். என்ன ஷேப் போடுறேன்? கீழே போனீங்கன்னா எலமெண்ட்ல போனீங்க அப்படின்னா இது இருக்கும், வி நீட் ஷேப்ஸ். இந்த ப்ரௌசிங் கேட்டகரியில ஷேப்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஷேப்ஸ் கொடுங்க. இந்த ஷேப்ல எனக்கு என்ன ஷேப் வேணும்? எனக்கு எனக்கு அந்த லோகோ எப்படி இருக்கு? சர்க்கிள்ல இருக்கு. ஸோ சர்க்கிள் மாதிரி வேணும். சர்க்கிளை செலக்ட் பண்றீங்க, சின்னதா போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்லைன் அரபிக் கிளாஸ் போறது கொஞ்சம் கீழே இருக்கிறீங்க, லோகோவை கொஞ்சம் கீழே இருக்கு. ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம ஒரு சர்க்கிள்ல போடணும். கரெக்டா? ஸோ சர்க்கிள் போடாம நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. வேற என்ன வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நான் பேசாம இது கிராப்பே பண்ணிடலாம். ஓகேவா? கிராப் பண்ணிட்டு இப்படி இப்படி கிராப் பண்ணிடலாம். ஓகே, கிராப் பண்ணி டன். நம்ம ஒரு சின்ன இது பண்ணி நம்ம இது போட்டுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஜூம் பண்ணலாம். இது ஜூம் ஜூம் பண்ணி வச்சீங்கன்னா டன் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் புரியுதா? வெரி குட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அப்படியே இல்ல நீங்க வந்து இதுல அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க நம்பர் எப்படி மாத்திக்கலாம். வெப்சைட் வேணும்னா வெப்சைட்ல நீங்க மாத்திக்கலாம். வெப்சைட் எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ போட்டு எல்லாமே மாத்திருக்கேன். கட்டணம் இருக்கு, கீழே கலர் அப்படின்னு இருக்கு. இந்த கலரை வந்து நீங்க கிரீனா கூட மாத்திக்கலாம், இல்ல வேற ஏதாவது கலர் வேணா கூட நீங்க மாத்திக்கலாம். இப்போ டார்க் கிரீன் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு மாதிரி இதுல போனீங்க அப்படின்னா டார்க் கிரீன் கொடுத்து மாத்திக்கலாம். ஓகேவா? எக்ஸ்டென்ட் கொடுத்துருங்க போதும். ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதை அப்புறமா என்ன பண்றீங்க, டவுன்லோட் மேல வந்து எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அரபிக் கிளாஸ்க்கான இதெல்லாம் முடிச்சாச்சு. இது வரும் புரிஞ்சுச்சா?
இதுல நீங்க மாத்திக்கலாம். இல்ல நீங்க இந்த பர்பிள் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்பிள செலக்ட் பண்ணிக்கிட்டு கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கலர்ல போனீங்கன்னா வேற கலர் நீங்க மாத்திக்கலாம். இந்த கலர் மாத்திக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் பிளாக் கலர் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? கலர் நீங்க எந்த கலர் வேணுமோ நீங்க அந்த கலர் வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகே. இது இருக்கும் புரிஞ்சாமா? லோகோ சர்க்கிள்ல வேணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. இது இருக்கும் புரிச்சுல? கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சர்க்கிள்ல வந்து அந்த லோகோ வந்து நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கேலரி இருக்குங்க, கரெக்டா? ஸோ இமேஜ் கொண்டு வந்துட்டு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா எலமெண்ட்ஸ்ல போறீங்க. ஓகேவா? ஸோ எலமெண்ட்ஸ்ல போறீங்க. எலமெண்ட்ஸ்ல போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஃப்ரேம்ல போடுங்க. சர்க்கிள் ஃப்ரேம் போடுங்க. இதுல என்ன சொல்லுங்க, there should be a frame. ஓகே, சாரி, நம்ம ஷேப்ஸ்குள்ள போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இல்ல. இங்க ஃப்ரேம் அப்படின்னு இருக்கா, தெரியுதா? இங்க ஃப்ரேம் இருக்கா? ஆமா, தெரியுதா? ஃப்ரேம் தெரியுதா? இந்த ஃப்ரேம்ல நீங்க என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி அதுல நீங்க சர்க்கிள் செலக்ட் பண்ணலாம். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் இருக்கு. இதுல என்ன ஃப்ரேம் அப்படின்னா இதுக்குள்ள நீங்க போட்டோல இருக்கு, ஹெக்ஸகன் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேப், பேசிக் ஷேப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல நீங்க எந்த ஷேப் செலக்ட் பண்றீங்க? இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்றீங்க, இந்த மேல இருக்கிற லோகோ டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு சின்னது பண்ணிடுறீங்க. எவ்வளவு வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்னது பண்ணி வைக்கிறீங்க. இந்த அளவுக்கு சின்னது வச்சப்பா இப்போ நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா இமேஜ் கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா லோகோ வந்து அதுக்குள்ள வந்துடும். டபுள் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் ஜூம் பண்றீங்க. ஜூம் பண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஓகே, இப்படி ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா இந்த கேன்வா ஆப்பை ஜூம் பண்ணி இது சின்ன இது பண்ணி கரெக்ட். அவ்வளவுதான். போயிட்டு லெஃப்ட்ல போனோம். அவ்வளவுதான், பக்காவால நெட்ஸா. இப்போ தெரியுமா எப்படி சர்க்கிள்ல போடுறது? ஃப்ரேம்ல போட்டா மட்டும்தான் போட முடியும். ஓகே, அதுக்கப்புறமா முடிச்சுட்டோமா? இப்போ இந்த ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா இப்படி ஜூம் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸும் செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆயிட்ட அப்புறமா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபாண்ட் 12 லைட்டா இது இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இப்படி ஆச்சு அப்படின்னா கீழே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, அங்க எங்க ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் அவ்வளோ முடிச்சாச்சா? அப்படியே டவுன்லோட் கொடுக்குறீங்க. டவுன்லோட் கொடுத்து சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு கேக்குது. அவ்வளவுதான், சேவ் ஆஸ். டவுன்லோட் கொடுத்தாலே சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான், ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ஒரு இமேஜ் முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த இமேஜ் வந்து சேவ் டு கேலரி வந்துச்சு பாருங்க. நம்ம அப்படியே அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இமேஜஸ் ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க, அந்த இமேஜ் ஆட் டு பேஜ். நான் கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன், மேலே இருக்கு பாருங்க. சரிதான், நம்ம பண்ண இமேஜ் இருக்கா இங்க, அப்படியே அப்லோட். ஓகே, so this is how you are going to do a flyer design, sorry, a poster design in ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இன்னும் ப்ரொஃபஷனலா, இன்னும் வந்து கிராஃபிக், இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வச்சு நம்ம எப்படி அது மாதிரி இருங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, நான் அதை அப்படியே இதுல பண்ணி காமிச்சிடுறேன். ஐ வில் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிடுறேன். I will share my screen. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ டிட் ரைட் நவ், வெரி குட், நைஸ். இப்போ நீங்க இப்போ இது பண்ணிருக்கீங்க, வாட்ஸ்அப்ல வந்து பண்ணிருக்கீங்க, இது இன்ஸ்டாகிராம், சாரி, நீங்க இதுல அனுப்பிச்சிருக்கீங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ப்ரொஃபஷனலா அவுட்புட் வந்து கிடைக்கும். இது நம்ம வெரி நைஸ். பின்னாடி டெக்ஸ்ட் இருக்கு, முன்னாடி இமேஜ் இருக்கு, இதெல்லாம் மேல சூப்பரா இருக்கு. நான் எடுத்த கிளாஸ் நீங்க இப்பவே புரிஞ்சு இது பண்ணது ஒரு பெரிய வெரி குட். வேற யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? யாஸ்மின் பண்ணிருக்கீங்க, வெரி குட். டூ போஸ்டர்மா வேற ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணிருந்தா அனுப்பிச்சு விடுங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹோமுக்கு போயிடும். கஸ்டம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 மணி ஜஸ்ட் இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம 30 கவுண்ட் இருந்து 32, 35, 30 போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்காக தான் கேட்கிறேன். ஓகே, பாஸ்போர்ட் சைஸ், வெரி குட். ஆரிஃப் முகமது, ஃபேண்டாஸ்டிக். ஒரு டேஸ்டி காஃபி, வெரி நைஸ். ஓகேவா? இன்னும் 2 days வந்து ஒர்க் ஷாப் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, இன்னும் ப்ரொஃபஷனலா எப்படி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, வாட் இஸ் த சைஸ் ஃபார் பாஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித், ஓகேவா, பிக்சல்ஸ்ல இருக்கக்கூடாது, எப்பவுமே இன்ச்சஸ்ல வைங்க. 1.3 வித், ஹைட் வந்து 1.7. ஃபாண்ட் மட்டும் நீங்க வேற மாத்தினீங்கனாலே போதுமா. இதெல்லாம் நான் வேற லாங்குவேஜஸ்ல எப்படி பண்றதுன்னு நான் ஒர்க் டிசைன் அப்படின்னு நம்ம கொடுத்துடுறோம். பிகாஸ் ஆஃப் டைம் பீயிங் வி ஆர் கம்ப்ளீட்டிங். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், ஜெமினி போறோம். ஜெமினி போயிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் வந்து சாட்ல அனுப்புறேன். நான் 2 வாட்டி அனுப்புறேன், பாத்துக்கோங்க. 3 வாட்டி அனுப்புறேன். இந்த சாட் அப்படியே உங்க போட்டோவை நீங்க இதுல இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இந்த போட்டோ நீங்க போடுறீங்க, அது இந்த போட்டோவா மாறிடும். ஓகேவா? ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஸோ இந்த இமேஜஸ் என்னோட சிஸ்டம்ல ரெண்டுமே ஒண்ணுதாம்மா. சைஸஸ் வந்து ஒரே சைஸ் தான். சைஸ் நீங்க அதுல அப்படின்னா ஜெமினில போயிட்டு ஆட் கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ போடுறீங்க, இந்த இமேஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா அது இந்த இமேஜா மாறிடும். ஒண்ணுமே கிடையாது. ஜூம் வைக்கிறீங்க. யுவர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இஸ் பீன் ரெடி. இதை நீங்க லேர்ன் பண்றது எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்டூடியோக்கே போகாம ப்ராம்ப்ட் மட்டும் போய் உங்க ட்ரெஸ் வைக்க, ஓகேவா, இது ரெண்டுமே போட்டு நான் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெடி பண்ணிட்டேன். ஸோ முகமது ஷஃபி சொல்லியிருக்காரு மொபைல்லையும் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு.
வெயிட் பண்ணுங்க, நம்ம அந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றிடலாம். ஸ்கிரீன் ஜஸ்ட் மூமெண்ட். ஒண்ணுமே கிடையாது, ப்ராம்ப்ட் போடுறீங்க. ப்ராம்ப்ட் எல்லாருக்கும் போயிட்டு ப்ராம்ப்ட் போறது ஈஸி தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். டாப் ஸ்கிரீன் ஷேர். ஸ்கிரீன் ஷேர் ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் மொபைல்ல ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மொபைல்ல வந்து இந்த கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா? கஸ்டம் சைஸ் கீழே சைஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு நோ சைஸ். சைஸ் வந்து நம்ம இதுல போடணும். எவ்வளோ நல்லா ஞாபகம், 1.3. ஹைட் வந்து 1.7. சாரி, ஃபர்ஸ்ட் இன்ச்சஸ் மாத்தணும், சைஸை மாத்தினோம். 1.3. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1.7. நீங்க வந்து ஜெமினில கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜெமினில கிரியேட் பண்ண இமேஜை நீங்க எடுத்துட்டு வரீங்க. எதுல போறீங்க? கேலரி. ஓகேவா? நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் செலக்ட் பண்றேன், ஆட் டு பேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? ஜெமினில பண்ண இமேஜ் ஆட் டு பேஜ் கொடுத்துட்டு அப்படியே ஜூம் இந்த அளவுக்கு நல்லா எட்ஜு டு எட்ஜு ஜூம் பண்ணி. இல்ல இப்ப இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்கறாங்க, இல்ல உங்களுடைய ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்கறாங்க, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நீங்க வந்து இந்த மாதிரி உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போடணும் அப்படின்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, டோலியும் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ப்ரிப்பேர் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து இது நீங்க எங்க வேணா இந்த இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் என்னோட போட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட கேலரியை கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஓகே. So this is how you use a Canva. So how the class was useful இருந்துச்சா எல்லாருக்குமே? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூ ஹாவ் லேர்ன்ட் அ ஃபிளையர், ஒரு போஸ்டர் டிசைன் வந்து சிஸ்டம்லயும் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு, எடிட் பண்ண தெரிஞ்சிச்சு, அண்ட் மொபைல்லையும் எடிட் பண்ண. அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கான ப்ராம்ப்டும் நான் கொடுத்துட்டேன். அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி யூ கேன் மேக் உங்களோட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்வால வந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேன்வால வந்து சைஸ் 1.3 இன்ச்சஸ் வித் 7. ஓகேவா? ஜேபேக்காவே நீங்க எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஜேபேக்காவே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டிசைனிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பைப்பால வந்து இதோட கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நான் தான் வந்து எதுல இருந்து ஜாயின் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது எப்படி, கலர் மாத்துறது எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இது ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணி இதுல பாருங்க, இதுல வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேக்குது. இது ஒரு மெத்தட் ரிமூவ் பண்றது அப்படின்ட்டு நம்ம வந்து கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம ஒர்க் ஷாப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, இன் டீட்டெயில எப்படி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டு ரியாஸ் சார், இட்ஸ் ஆன்லைன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸுக்கான பயணம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த MACN 26 அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கோடு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிடுவோம், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ அதோடு சேர்த்து
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா, ரிவ்யூஸ் நீங்க வந்து இந்த ட்ரெய்னிங்க்கான அ ஃபீட்பேக் நீங்க ரேட்டிங்ஸ் குடுத்து, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? ஃபுசைல் சார் எப்படி எடுத்தாருன்னு சொல்லி, ஒரு 2 லைன்ஸ் நீங்க போட்டு, அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு WhatsAppலயே வந்துரும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், இப்ப சார் எப்படி இந்த மாரி ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி சொல்லிக் குடுத்து, அழகா டிசைன் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்தாரு. ஆல்மோஸ்ட் இப்ப நாளைக்கு மண்டே, மேபி டியூஸ்டே இல்ல வெட்னஸ்டே இந்த 2 நாள் ஈவ்னிங் வந்து நம்ம இந்த கோர்ஸ் ஸ்டார்ட்ல கம்ப்ளீட்டா Canva Pro நீங்க ஆயிடலாம். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 1000 தான். ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன ஏன்னா ஃபேமிலி டைம் எல்லாம் விட்டுட்டு, நம்ம கரியருக்காக ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ நீங்க இன்னைக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பண்ணா போதும். ஓகேங்களா? ₹1000 நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, MACN 26 இந்த WhatsAppல அனுப்புனா மட்டும் தான் ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இந்த Zoomல அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா? உங்களுடைய அட்டெண்டன்ஸும் வந்து டீம் வந்து ஓகேங்களா? அ அர்ஷத், அஸ்லம், ஜஸ்ரா அந்த மாரி நெறைய மெம்பர்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு அந்த ஆஃபர் நீங்க ₹1000 பே பண்ண வேண்டாம். 899 பே பண்ணா போதும். அதே மாரி உங்களுடைய சைபாட்ரிக்கு கூகுள் ரிவ்யூஸ் குடுத்துட்டு, அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இன்னைக்கான சர்டிஃபிகேட்டும் வரும். அதுக்கப்புறம் 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல Canva Pro எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்துரும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸு, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, WhatsApp குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க WhatsApp குரூப் டேட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். மேபி வந்து வெட்னஸ்டே இல்ல தர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ ஸ்டார்ட் பண்றோமோ அந்த கன்டினியூஸ் 2 டே ஓகேங்களா? ஸோ பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்க்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க சைபாட்ரி அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க ரிவ்யூ ஃபீட்பேக்கும் நீங்க குடுக்கணும். குடுத்து அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி குடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆமா, தர்ஸ்டே பக்ரீத் வருது. கரெக்ட். நம்ம வந்து இத ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஓகேங்களா? மேபி வந்து க எப்படி சொல்றது? ஆ ஆல் ஓவர் செக் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ கன்ஃபார்மா வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வச்சிரலாம். ஓகேங்களா? ஸோ அது இது பண்ணிக்கலாம். ஸோ யாரும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான அந்த ஃப்ளையர் நான் காட்டுறேன். என்னெல்லாம் நம்ம வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? Canva இன்டர்ஃபேஸ் அண்ட் டூல்ஸ், டைப்போகிராஃபி, அலைன்மென்ட்ஸ், கலர் தியரி, போஸ்டர் கம்போசிஷன், ஸோ இது மாக்கப் டிசைன்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ப்ராடக்ட் ரிலேட்டடா இருக்காரு ஃபுசைல் சார். ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு தாண்டி நீங்க வந்து அடுத்த வாரம் நீங்க பேமெண்ட் பண்ற மாரி இருந்தானான்றது தெரியல. மேனேஜ்மென்ட் சைட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பேமெண்ட் பண்றவங்க நீங்க 899 நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபேல இருக்கிறீங்க. ஜிபேவும் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து அதிலேயே நீங்க பண்ணிக்கலாம். நீங்க சர்டிஃபிகேட் இன்னைக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு லீவ் நாளைக்கு வந்து நம்ம டீம் கிட்ட இருந்து உங்களுக்கு WhatsAppல வந்துரும். ஓகேங்களா? இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது விட, நீங்க அந்த ப்ரோ எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா பார்ட்டிசிபேஷன் அப்படின்றப்போ வந்துட்டு எப்படி வேணா யார் வேணா பண்றோமோ இல்லையோ, ஒரு மீட்டிங்ல ஜாயின் பண்ணா சர்டிஃபிகேட் வந்துரும். பட் வந்து அந்த 2 டேஸ்ல வந்துட்டு ஃபுசைல் சார் வந்து உங்கள வந்து இது பண்ணுவாங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்கள பண்ண வைப்பாங்க. இப்போ இந்த ஜஸ்ட் 1 ஹவர் ஓரியன்டேஷன்லயே வந்து நெறைய பேர் நீங்க பண்ணி அனுப்புனீங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஓகேங்களா? வந்து இன்னும் 2 டேஸ் நம்ம வந்து பண்றப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்றப்போ, நீங்க அதிலேயே நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து 15 சீட்ஸ் மட்டும் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த வந்திருக்க 15 ஸ்டூடண்ட்ஸுமே வந்து கிளியரா கத்துக்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லி.
ஸோ அதனால ஒரு 3 பேர் பண்ணியிருக்கீங்க பேமெண்ட்டு. ஓகேங்களா? அது யாரு அப்படின்றத பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் அனுப்புங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஃபுல் நேம் கேட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 டேஸ் நீங்க நடக்க இருக்கிறதும் வந்துட்டு நம்ம உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் குடுத்துருவோம். அது வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வேலிட். நீங்க திருப்பி ஏதாவது ஒரு சார் சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த 2 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, திருப்பி நீங்க அந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. அந்த பெனிஃபிட்டும் நம்ம சைப்பா வந்து எப்பவுமே ஸ்டூடண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ நான் திருப்பியும் ஃபைனல் சாட் பாட்ல போடுறேன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இது. ஸோ இன்னைக்கு பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர். ஸோ ஆல்ரெடி 3 பேர் பண்ணியிருக்கீங்க. அது யாரு அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கடுத்து உங்கள இன்னும் தனியா செப்பரேட் ஒரு குரூப்ல ஆட் பண்ணிருவோம். பேமெண்ட் பண்ண மிஸ்டர் ஃபுசைல் சாரும் நம்ம ஆட் பண்ணிருவோம். ஸோ நீங்க டிசைன் சார்ந்த ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க அவர கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் கோட் அப்படின்னு குடுத்துருக்கேன். அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. MACN-26. நீங்க வந்து இப்போ பேமெண்ட் பண்ண போறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட்காகவும் சரி, இத நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும். ஸோ யாராவது பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணதுக்கு என்னென்ன அப்படின்னா, இன்னைக்கு நடந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் வந்துரும். உங்களுக்கு வந்து ₹1000 பே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து 899 பே பண்ணா போதும். உங்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அதாவது 2 டேஸ் வந்து கேன்வா ப்ரோ எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்துரும். அதே மாரி 3 இயர்ஸ் பார்க்கக்கூடிய லாகின் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துரும். நீங்க 24/7 ஃபோன்லயும் சரி, இல்ல லேப்டாப்லயும் நீங்க எதுல வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அத தாண்டி நீங்க வேற ஏதாவது சரி நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் நீங்க ஐடியாஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். நம்மகிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங்ஸ் இருக்கு. டிசைன் இருக்கு. ஃபுசில் சார் சொன்ன மாரி. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா ஒரு டிசைனரா ஆகணும் அப்படின்னா, நீங்க அதுவும் இது பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட கிராஃபிக் டிசைனர்னா கூட அவங்களும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா டிசைனிங் தான் என் ஃபீல்டு அப்படின்னு டிசைட் பண்றோம். அப்போ வந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இப்ப இருக்கிற இந்த ஒரு விசிட்டிங் கார்ட் பண்ணாலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ₹700 வாங்குறாங்க. 350 பெர் சைடு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நெறைய பேருக்கு இன்னும் டிசைனிங் நாலேட்ஜ் இல்ல. அப்ப எல்லாரும் என்ன டிபெண்ட் பண்றாங்கன்னா, வெளியில டிசைனிங் ஷாப்ப ஸோ அங்க போய் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் சார். டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம குடுத்துருவோம். அவங்க கேன்வாலயோ அந்த மாரி ஃபோட்டோஷாப்லயோ பண்ணி ஓகேங்களா? ₹700 அந்த விசிட்டிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லி வந்து 10 டூ 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அப்ப 15 மினிட்ஸ்ல முடிச்சாலே வந்துட்டு 700 நம்மனா, அப்போ ஒரு நாளைக்கு 2 விசிட்டிங் கார்டு ஆர்டர் எடுத்தாலே போதுமே! ஓகேங்களா? ஸோ இது வந்து நெறைய விமென்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெறையா வந்துச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது நெறைய பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ பிசினஸ் ஓனர்ஸா இருக்கீங்க. வீட்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து உங்க சன் அண்ட் டாட்டர் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்கள ஜாயின் பண்ணி விடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து Google ரிவ்யூஸ் குடுத்துட்டீங்களோ, ஓகேங்களா? தம்ஸ் அப் மட்டும் குடுங்க. இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு WhatsAppல ரீச் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சைபாட்ரி சிஇஓ. என் நேம் ரியாஸ். சாட்ல போடுறேன். 9043182896. ஸோ இதுல நீங்க எனக்கு ஸோ ஆல்மோஸ்ட் நெறைய பேர் வந்துட்டு நேத்தே உங்க நேம குடுத்திருந்தீங்க. ஓகேங்களா? சார் நான் இதுல கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். நீங்க 15 சீட்ஸ் தான் இருக்குன்னு தான் சொன்னோம். ஆனா நெறைய பேர் இன்ட்ரஸ்டடா இருக்கனால ரெக்வெஸ்ட் பண்ணீங்க. ஸோ அதனால தான் ஆல்மோஸ்ட் 35 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம இங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணணும்.
ஓகே, செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது queries இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 6 டேஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஆஃபீஸ் பிஸ்னஸ்னு ஒர்க் பண்ணி சண்டே மட்டும்தான் வந்து கொஞ்சம் நேரம் லேட்டாக தூங்கி எந்திரிக்கலாம் அப்படிலாம் இருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெயினர்லாம் சொன்னார் 11:00 மேலே வைக்கலாமே சார், பசங்க அப்போ தான் வருவாங்கன்ட்டு. இல்லை இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி 10:00 ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராட்ஸ்மா. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே அதில் தான் இன்ஃபார்ம். ஓகே, நிறைய பேர் கூகுள் ரிவ்யூஸ் கொடுத்து தம்ஸ் அப் கொடுக்குறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபுசில் சாருக்கு நம்ம எல்லாமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து வீக்கெண்டில் கூட அவருடைய டைமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக 2 டேஸ் பிஃபோர் தான் பேசணும். சார் இந்த வீக் முடியாது, அடுத்த வீக் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரோன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இல்லை சார் பண்ணிக்கலாம் சண்டே அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்யூ சார். ஓகே, இப்போ இன்னும் ஒரு 4 பேர் பேமெண்ட் யார் யார் பண்ணியிருக்கீங்களோ சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வந்து இன்னொரு 2 டேஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, அடுத்து சைப்பால வேற என்ன கோர்ஸ்லாம் இருக்கோ நீங்க தாராளமா நீங்க வந்து எங்களோடையும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ எப்பவுமே அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு நாங்க இன்னும் எப்பவுமே கொடுப்போம். ஸோ ஒரு ட்ரைனிங் ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூஸா மற்ற ட்ரைனிங்ஸும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா, மிஸ்டர் ஃபயாஸ் பைலாம் வந்து நம்மளுடைய ஓல்டு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எல்லாம் நிறைய கோர்ஸ் அவர் ஜாயின் பண்ணி அவரு இன்னைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேம்மா, ஃபைனலி தேங்க்ஸ். எண்ட் பண்ணிடலாம். யாராவது ஏதாவது queries இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்.